நம்ம வீட்டில் பனங்கிழங்கு பதியம் போட்டிருந்தோம். அதில் கிழங்குகள் அறுவடை பண்ணது போக சரியாக முளைக்காத கொட்டைகள் எடுத்து இன்றைக்கி வெட்டி சாப்பிட்லான்னு வெட்ட ஆரம்பித்தோம். ஆனால் நம்ம நினச்சது மாதிரி அது ஒன்றும் அவ்வளோ சுலபமான விஷயமா இல்லை. என்னதான் உட்பகுதி பஞ்சு போல் மிருதுவாக இருந்தாலும் வெளிப்புற தோல் என்னமோ மிகவும் கடினமானதாக இருக்குது. எங்கள் அப்பா அதை வச்சு எவ்வளவோ சிரமப்பட்டு வெட்டி பார்த்தாரு, ஆனால் வெட்டவே முடியல. கடைசியாக ஒரு வழியாக அதை சரியான பொசிஷனை நீக்கி வச்சு ஒரே வெட்டிட்டாரு. நம்ம இவ்வளோ சிரமப்பட்டு வெட்டினாலும் அதுக்கான பலன் உள்ளுக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா உள்ளே இருக்க அந்த பஞ்சு போன்ற அமைப்பு அவ்வளோ இனிப்பாக தித்திப்பானதாக இருக்கும். எப்படியோ இதை வெட்டி முடித்தோடனே என் குழந்தைகளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நீண்ட நேரம் காத்திருப்புக்கு ஒரு நல்ல இயற்கையான தீனி கிடைக்க போகுது அப்படிங்கிறதுனால. இது போன்று எந்த ரசாயனமும் கலக்காத இயற்கையான தின்பண்டங்களை நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்து பழக்கும்போது அவங்க அதிக இனிப்பு கலந்த செயற்கை தின்பண்டங்களுக்கு அடிமையாவதை நம்ம குறைக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. மற்றும் இது போன்ற இயற்கை சார்ந்த பயனுள்ள தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது போன்ற அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள்.